நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் வறுவல் வந்து பண்ண போகிறோம். அதாவது காலிஃப்ளவர் 65 வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பூ வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். இல்லைன்னா நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தண்ணியில் தான் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, குழஞ்சி போயிடும். நம்ம ஏன் சுடுதண்ணியில் போடுறோன்னா அதில் சின்ன சின்ன புழு இந்த மாதிரி பூச்சி எல்லாம் இருக்கும். அது வந்துட்டு அந்த சுடுதண்ணியில் போட்டால் அது வந்து போயிடும். நீங்கள் வாங்கும் போதே பார்த்து கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. இப்போ தண்ணி போட்டு கொதிக்க வச்சிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்தால் நான் வெந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். சிக்கன் 65 பொடி கடையில் கேட்டாலே தருவாங்க, அந்த பொடி சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூனு. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளை இது சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு, அது வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கிளறிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா சேர்த்து இந்த மாதிரி கிளறி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்துச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆயிடுச்சு, சூப்பராகவே வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.